Hello students, welcome to our YouTube channel. இந்த வருஷத்தோட one of the most expected vacancy ஆன SSC GD Constable exams ஓட vacancyக்கான notification SSC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா மொத்தம் 39481 வேகன்சியோட இந்த ரெக்ரூட்மென்ட்கான நோட்டீஸ் SSC ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனை ரெக்ரூட்மென்ட்டை பத்தின A to Z கம்ப்ளீட் டீடைல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டனா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல எடுக்கக்கூடிய மார்க் தான் ஜாப் வாங்கி தரும். அண்ட் இதுல பிசிக்கல் எக்ஸாமும் உண்டு. பிசிக்கலுக்கு தான் நீங்க அதிகம் மெனக்கெட வேண்டியதா இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை உங்களால ஈஸியா குவாலிஃபை பண்ணிட முடியும் இப்போல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த எக்ஸாம்ஸோடைய என்ன டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். ஸோ வீடியோ பார்த்துட்டு ஸ்டில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, உங்க டவுட்டை கிளியர் பண்றோம். SSC GD எக்ஸாம்ஸ்க்கான அப்ளை பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் 10க்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸை நீங்க அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற டைம்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கிட முடியும். நவம்பர் 5 and 7 இந்த 2 நாள் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்ல அப்ளை பண்ணப்ப பண்ண மிஸ்டேக்ஸ் உங்களால சரி பண்ணிக்கிட முடியும். ஏதாவது டீடைல் தப்பா கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்ல உங்களால கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ங்கிறது பொங்கலுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. இந்த எக்ஸாமும் ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம் இல்ல. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் ஈஸியா குவாலிஃபை பண்ணிட முடியும். பிசிக்கலுக்கு நீங்க இப்பத்துல இருந்து மெனக்கெடுங்க. 2ல இருந்து 3 மணி நேரம் நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஈஸியா உங்களால இந்த எக்ஸாமோட கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். இப்போ வேகன்சி பத்தி பார்க்கலாம். இந்த டைம் டோட்டல் வேகன்சிங்கிறது 39481 வேகன்சி வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல வேகன்சி. லாஸ்ட் டைம் நிறைய வேகன்சி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் நிறைய வேகன்சி வந்துச்சு. இப்பவும் நல்ல வேகன்சி வந்திருக்கு. இது எப்பவுமே கண்டினியூ ஆகாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா மெயிலுக்கு மொத்தம் எல்லா ஃபோர்ஸையுமே சேர்த்து 35,612 வேகன்சி இருக்கு. ஃபீமேலுக்கு 3,869 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குன்னு டோட்டலா சேர்த்தீங்கன்னா 39,451 வேகன்சிங்கிறது இருக்கு. இதுல PSF, CSF, CRPF, SSP, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், அசாம் ரைஃபிள், SSF, NCPன்னு இத்தனை ஃபோர்ஸ் வந்து இருக்கு. நீங்க அப்ளை பண்றப்போ நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதாவது இத்தனை ஃபோர்ஸ் இருக்கா, ஸோ நீங்க ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் தனி அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஒரே ஒன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இந்த ஃபோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். எல்லாத்தையுமே நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு CSFல ஒர்க் பண்ணதான் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க பாக்ஸ்ல CSFன்னு கொடுக்கணும். எனக்கு CSF கிடைக்கலனா எனக்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிடைச்சா நல்லதுன்னா அடுத்த பாக்ஸ்ல PSFன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் இருக்கும். நீங்க இந்த எல்லாத்தையுமே ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ, எங்க ஒர்க் பண்ண விஷயம் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸா வந்து கொடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனி அப்ளிகேஷன் கிடையாது, ஒரே அப்ளிகேஷன் தான். இதில் மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதில் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 1 அண்ட் பே லெவல் 3ன்ற போஸ்ட்ன்றது வரும். ஓகேவா? ஸோ இல்லை சேலரிங்கிறது உங்களுக்கு 30ல இருந்து 35,000 பார்த்தீங்கன்னா பிளஸ் உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரியா வந்து இந்த எக்ஸாம்ல கிடைக்கும். ஒரு நல்ல ஜாப்பு, கான்ஸ்டபிள் ஜாப்பு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸை உங்களால தமிழ்ல வந்து எழுதிக்கிட முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ங்கிறது ஆல் ஓவர் த இந்தியா வந்து இருக்கும். ஓகேவா? இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏஜ்ங்கிறத ஜனவரி 1, 2025 இந்த டேட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்ல உங்களோட வயசு என்னவோ அதுதான் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த டேட்ல கால்குலேட் பண்றப்போ உங்க ஏஜ் 18ல இருந்து 23க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க நார்மலாவே அப்ளை பண்ணலாம். அதாவது என்னதுன்னா 2022 ஜனவரி 2க்கு அப்புறம் பிறந்தவங்க, 2007 ஜனவரி 1க்கு முன்னாடி பிறந்தவங்க, இந்த டைம் பீரியடுக்குள்ள பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையில்லை. நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். சார் என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 26 இருக்கு, நான் எலிஜிபிள் கிடையாதா? SC ST கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். OBC கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 26 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இந்த டேட்ல கால்குலேட் பண்ணுங்க. ஆன்லைன்ல நிறைய ஏஜ் கால்குலேட் பண்ற கால்குலேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல இந்த டேட்டையும் உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு செக் பண்ணுங்க. OBC கேண்டிடேட்டுக்கு 26 இயர்ஸ்க்குள்ள உங்க வயசு இருக்குன்னா இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். SC ST கேண்டிடேட்டுக்கு 28 இயர்ஸ்க்குள்ள இருக்குன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். சார் என்னோட ஏஜ் காமிக்கிறப்போ 26 இயர்ஸ் 1 டேன்னு இருக்கு, நான் OBC கேண்டிடேட், நான் எலிஜிபிளா? கிடையாது. ஓகேவா?
26 தாண்டிடக்கூடாது, ஒரு டே கூட தாண்டிடக்கூடாது. 26 தான் இருக்கணும், 28 தான் இருக்கணும். SC ST கேண்டிடேட். ஐ ஹோப் உங்க டவுட் கிளியரா இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும், 10th பாஸ் பண்ணியிருந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இதுதான் எலிஜிபிலிட்டி இந்த எக்ஸாம்ஸ்க்கானது. ஸோ க்ரூஷியல் டேட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, SC SC சர்டிஃபிகேட்லாம் தேவை. ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ணணும். ரிசர்வேஷன்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எவ்வளோ வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ரிசர்வேஷன் தேவை. அதுக்கு நீங்கள் இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்சி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிலாம் உண்டு. ஆனால் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓபிசி கீழே தான் வரும். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரி இருக்கீங்கன்னா உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் க்ரூஷியல் டேட் இது. ஓகேவா? நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்குன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த டேட்டுக்கு பிஃபோரா. இதுக்கப்புறம் வாங்கினா அக்செப்டட் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இந்த டேட்டுக்கு அப்புறம் ஒரு 180 டேஸ்க்குள்ள வாங்கினாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா 7 டேஸ்க்குள்ளேயே வந்துடும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்த அன்னைக்கே நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே வந்துடும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 டேஸில் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு உங்கள் கையில் ஓபிசிங்கிறதே கிடைச்சிடும். அதனால சீக்கிரம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் ஒரே நாளில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். 7 டேஸ்க்குள்ளே வந்துடும். தென் இன்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஓபிசி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் போனஸ் மார்க் வந்து உண்டு. அதாவது இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கில் 5% மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் NCC C சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. 3% மார்க் பார்த்தீங்கன்னா NCC B சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா தருவாங்க. 2% மார்க் பார்த்தீங்கன்னா NCC A சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் மூலமாக தருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் NCC சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபீஸை பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. இந்த 100 rupees யார் பே பண்ண வேண்டாம்னா விமன் கேண்டிடேட்டு, SC கேண்டிடேட், ST கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க ஃபீஸ் பே பண்ணலாம். மித்த கேண்டிடேட் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுடைய சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் உண்டு. சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸாம் சென்டர்ஸ். இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் இது டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸாமோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். எக்ஸாமோட டீட்டெயில் பற்றி பார்க்கறது மட்டும் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துலாம், எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துலாம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த செலெக்ஷனுங்கிறத பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை யார் கிளியர் பண்ணுறாங்களோ பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபிசிக்கலுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள மெடிக்கல் அண்ட் டிவிக்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இல்லை நிறைய பேர் டவுட் இருக்கும். மெடிக்கல் அண்ட் டிவி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா SSC இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், சார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சொல்கிறீங்க, இதுக்கு ஒரு மார்க் உண்டு, ஃபிசிக்கலுக்கு அப்போ மார்க் உண்டா, மெடிக்கலுக்கு ஒரு மார்க் உண்டா? கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்குன்னு ஒரு மார்க் உண்டு. அந்த மார்க்கை வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணிட்டு போவாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல், ஃபிசிக்கல் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜாப்பை நிச்சயம் செக்யூர் பண்ணிடலாம். இந்த GD எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறது ஈஸி, ஃபிசிக்கலை கிளியர் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபிசிக்கல் இப்போத்துலேருந்தே ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அது என்னன்றதை ஷேர் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களால் தமிழ் லாங்குவேஜ்லையுமே எழுத முடியும், தெலுங்கில் எழுத முடியும், மலையாளத்துலையுமே இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 கொஷின். ஓகேவா? இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 20 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின், எலிமெண்ட்ரி மேக்ஸில் 20 கொஷின், இங்கிலீஷில் 20 கொஷின், மொத்தம் 80 கொஷின். ஓகேவா? ஒரு கொஷினுக்கு 2 மார்க்னு 160 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்கும். 1 hour நடக்கும். இல்லை ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் எடுத்தீங்கன்னா 40 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 160 மார்க் வரும். இதில் செக்ஷனல் கட் ஆஃப்ன்றது கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் தான் உண்டு. அதாவது 160க்கு தான் கட் ஆஃப் போடுவாங்க. ரீசனிங்கில் எவ்வளோ எடுக்கணும், மேக்ஸில் எவ்வளோ எடுக்கணுங்கிறது தான் கிடையாது. ஓகேவா? இதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு 2 மார்க். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க்காக போகும். இதில் நீங்கள் மெயினாக ரீசனிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, மேக்ஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, ஜென்ரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு படித்து, இங்கிலீஷ் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக உங்களால் கட் ஆஃபை கிளியர் பண்ணிட முடியும். ஏன் நம்ம சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம் தமிழில் எழுத முடியும், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாருங்கள். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2022 GDயோடைய கட் ஆஃப். அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேகன்சி 50,000 வேகன்சி வச்சிருந்தாங்க. இந்த டைம் வேகன்சி எவ்வளோ?
39,000 வேகன்சி, கொஞ்சம் வேகன்சி கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும், மோரால சேம் வேகன்சி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயில் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 160. மெயில் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு பிஎஸ்எஃப்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் 40 தான் கட் ஆஃப். 160க்கு 40 எடுத்துருந்தா அவங்க 160க்கு 40 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் எடுத்துருந்து ஜஸ்ட் ஃபிசிக்கலை குவாலிஃபை பண்ணி மெடிக்கலை குவாலிஃபை பண்ணி டிவியை குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாப். அதே மாதிரி பாருங்க, ஓபிசி கேண்டிடேட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ 58 தான் கட் ஆஃப். ஏன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை குவாலிஃபை பண்ணிடுவாங்க, ஃபிசிக்கலில் நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதனால ஃபிசிக்கல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, மெடிக்கலி ஃபிட்டாக இருங்க. இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் லாஸ்ட் ஒரு 30 டேஸே 60 டேஸ் படித்து கூட கிளியர் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஜென்ரல் சிஆர்பிஎஃப் அதில் கட் ஆஃப் பாருங்க 66 தான் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 160. இவ்வளோ தான் இந்த எக்ஸாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸை நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் உண்டு, அதை பற்றி ஷேர் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்க, இது ஃபீமேலுக்கான கட் ஆஃப் அவுட் ஆஃப் 160. பாருங்க, சிஆர்பிஎஃப் ஜென்ரல் கேண்டிடேட்டோட கட் ஆஃப் பாருங்க 68, 160க்கு 68. அதாவது நீங்கள் 4 சப்ஜெக்ட்ஸில் ரீசனிங்கு மேக்ஸு மட்டும் 80 மார்க்ஸ் வருது, அதை மட்டும் படிச்சுட்டு போயிருந்தாலே உங்களால் ஈஸியாக கட் ஆஃபை கிளியர் பண்ணிட முடியும். இதை செக் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமோடைய கம்ப்ளீட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸில் அவைலபிளாக இருக்கும். இது ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ இந்த கிளாஸஸ்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிட்டு கோர்ஸ் செக்ஷன் போங்க. கோர்ஸ் செக்ஷனில் எஸ்எஸ்சி 2023 ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீயாக பேசிக்காக டீச் பண்ணிப்போம். ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு இது போதும். இதில் கண்டென்ட் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். இதில் ஃபீஸ்ன்றதை காட்டும், ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். கண்டென்ட்ன்ற செக்ஷனுக்கு போங்க. அதில் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அதில் உள்ள டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 100% கேரண்டீடாக உங்களால் ஜிடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு எந்த ஒரு கிளாஸும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் புக்கு, டெஸ்ட் சீரீஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியாக உங்களால் ஜிடி எக்ஸாம்ஸை நோ ஃபீ பே பண்ணாமல் உங்களால் கிளியர் பண்ணிக்கிட முடியும். ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு எந்த ஒரு பெய்டு கோர்ஸும் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃப்ரீ கண்டென்ட்டு அண்ட் யூடியூப்பில் நம்ம வந்து ரீசனிங் அண்டு இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்லாம் டீச் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கறது மூலமாக கிளியர் பண்ணிக்கிற வழி இந்த ஒரு கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐடியா இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் பற்றி பார்க்கலாம். மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரை 24 மினிட்ல ரேஸில் கிராஸ் பண்ணணும். 1.6 கிலோமீட்டரை 8.5 மினிட்ல கிராஸ் பண்ணணும் ஃபீமேல் கேண்டிடேட். இது பார்த்தீங்கன்னா லடாக் ரீஜனை தவிர்த்து அதர் ரீஜனில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ஃபிசிக்கல். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா லடாக் ரீஜனில் உள்ள ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு 170 மினிமம் இருக்கணும். இதுக்கு கீழே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது, மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபீமேல் 157 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட்டாவது இருக்கணும். கீழே இருந்தால் நாட் எலிஜிபிள், மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏத்தாப்பில் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிட முடியும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு 80 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பெண்டட், மினிமம் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கும். இது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட்டுக்கு ஏத்தாப்பில் வெயிட் இருந்தால் போதும், ஈஸியாக உங்களால் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை குவாலிஃபை பண்ணி. இதெல்லாம் தான் ரொம்ப மெயின். இதில் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெடிக்கல். மெடிக்கல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சென்னை மெடிக்கல் சென்டரில் தான் நடக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதான் மெடிக்கல் சென்டர்ஸோடைய லிஸ்ட்டு. இங்கே தான் உங்களுக்கு மெடிக்கல்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மெடிக்கல் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. டிவி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னா, இது 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். ஸோ 10th மார்க் ஷீட்டு சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணி சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டிவி டைம் கட்டாயமாக சப்மிட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குன்றதை அப்ளை பண்ணுறப்ப மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் ஃபார் ரிசர்வேஷன், அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் தான் எக்ஸர்வீஸ்மேன் அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹைட்டு இதுக்கெல்லாம் ஏதாவது ரிலாக்ஸேஷன் வாங்குறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரயாட்டு இதில் அஃபெக்ட் ஆனனால ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வாங்குறீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் டிவி டைம் நடக்கும். ஸோ இப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க் எடுத்தீங்கன்னா குவாலிஃபை பண்ண. ஆனால் இதெல்லாம் மெயினாக பார்க்க மாட்டாங்க.
வேகன்சியை பொறுத்து தான் கட் ஆஃப்ன்றது இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கை டார்கெட் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிட முடியும். இப்போலேருந்து டெய்லி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் படிங்க, ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிக்கிட முடியும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது இஷ்யூஸ் வெப்சைட்ஸ்லையோ இருக்கோ, இல்லை ஏதாவது டீட்டெயில் டவுட் இருக்குன்னா நீங்கள் எஸ்எஸ்சி சென்னையை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் காண்டாக்ட் நம்பர். இதில் காண்டாக்ட் பண்ணி எனக்கு சர்வரில் இந்த இஷ்யூ இருக்குது, அதனால் என்னால் அப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது, இல்லை எனக்கு இந்த டீட்டெயில் கிளியராக இல்லை, இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான டவுட்ஸை நீங்கள் எஸ்எஸ்சி சென்னையில் வந்து கேட்டுக்கிட முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ப்ராசஸ் சொல்லியாச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிறது. ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஜிடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுங்கள், நல்ல வேகன்சி இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அது உங்களோட டவுட் வந்து கேட்டுக்கிட முடியும். 39,000 வேகன்சி சாதாரண வேகன்சி கிடையாது இந்த கரண்ட் டைமில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணுங்கள், ஜிடி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஃபிசிக்கலில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ஜிடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.